வணக்கம், காஞ்சிகிருஷ்ணன் பேசுகிறேன். ஹாப்பி வெட்னஸ்டேங்க. என்னம்மா இன்னைக்கு பிஸியாகிறாங்களோ? ஆமாங்க, ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. ஹலோ வணக்கங்க, எல்லாருக்கும் ஹாப்பி வெட்னஸ்டே. இன்னைக்கு எங்கள் வீட்டில் சமையல் பாருங்கள். ஸ்ட்ரெயிட்டாக நான் சமையலுக்கு வந்துட்டேன். டிஃபன் சாப்பிட்டுட்டேன் நான். அதனால தான் இன்னைக்கு எங்கள் வீட்டில் தக்காளி போட்டு ஒரு 2 கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வச்சுருக்காங்க. நான் ஏன் 2 கத்திரிக்காய்ங்க, இதுல நிறைய கத்திரிக்காயும் கருணக்கிழங்கு போட்டுட்டு கூட இந்த நெத்திலி மீன் கிடைச்சா வாங்கி பாருங்க. அத நெத்திலி கருவாடுன்னு சொல்லுவேன் இல்லையா, அதை சுட தண்ணியில போட்டு நல்லா அதை மெத்து ஆக்கின பிறகு லாஸ்ட்ல போட்டு வேக வச்சு எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். கத்திரிக்காய் கருணக்கிழங்கு நெத்திலி பொரியல். ஆமாம், நெத்திலி பொரியல். ஓகே. அப்புறம் இன்னொன்று விஷயம் நான் சொல்லிக்கிறேன். ரைட், ஏன்னா டைம் இருக்குது, அதான் சொல்லிடுறேன். நம்ம எம்ஜிஆரை பற்றி தெரியுமா? ஏன்னா எனக்கு எம்ஜிஆர் பற்றி பேசிகிட்டே இருப்பேன். அது மாதிரி அவர் தமிழ்நாட்டில் அவர் அப்போலோ, அதாவது அமெரிக்காவிலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டாருங்க. வரும்போது அப்போ நான் சர்வீஸில் இருந்தேன். அப்போ எங்கள் ஆஃபீஸுக்கு இந்த லெட்டர்லாம் வரும், அதெல்லாம் பிரிக்கிற வேலை தான். அப்போ பார்த்தா எம்ஜிஆர் சென்னைன்னு போட்டு ஒரு கவர் வந்ததுங்க. கரெக்டாக அவர் போய் சேர்ந்துச்சு. அதில் டோர் நம்பர் கிடையாது, ஸ்ட்ரீட் நம்பர் கிடையாது, போர்வர்னு கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஏன்னா ஃபாரின்லேருந்து வருது, எம்ஜிஆர் சென்னைன்னு போட்டு அந்த ஒரே நபர் அவருக்கு மட்டும்தாங்க அந்த இது கிடைக்கும். சரி, எம்ஜிஆரை பற்றி பேசுவேன். சிவாஜி பற்றி கொஞ்சம் பேசிடலாமே. சிவாஜி இந்த முதல் மரியாதை நடிச்சுட்டு கொஞ்ச நாள் அப்படி இருக்கும்போது அவர் திடீர்னு அந்த செஸ்ட் பெயின் வந்துச்சு. அதனால் அவரை அப்போலோ ஹாஸ்பிட்டலில் எங்கே அட்மிட் பண்ணிட்டாங்க. எல்லோரும் போய் பார்க்குறாங்க. பார்க்கும்போது முதல் மரியாதை டைரக்டர் பாரதி ராஜாவும் போய் பார்க்குறாரு. பார்க்கும்போது அவர் பார்த்துட்டு என்ன எப்படி இருக்குங்க ஐயா அப்படின்னு பேசும்போது அவர் சொல்கிறார், இது மாதிரி நல்லா இருக்கேன். என்னப்பா நீ வீடெல்லாம் கட்டிட்டியா? ஏதோ வீடு கட்டிட்டேன், ஒரு 4 வீடு கட்டியிருக்கேன் அப்படின்னு ஏதோ சொல்கிறார். சரி, பெரிய வீடா சின்ன வீடான்றார். சுமாரான வீடு தான்றார். என்ன மாதிரி பெரிய வீடு யாரும் கட்ட முடியாது. ஏன்னா பிரபு ரூமில், ராம்குமார் ரூமில் அப்படி இருப்பாங்க. ஆனால் வீடு கட்டலாம். எப்படி கட்டணும் தெரியுமா? நம்ம எதிர்க்கே ஒலாத்துறா மாதிரி இருக்கணும் ஆளுங்க. நம்ம கூப்பிட்ற குரலுக்கு உடனே வரணும். ஏன்னா நான் இந்த செஸ்ட் பெயின் அந்த ஒரு மாத்திரைக்காக நான் தடுமாறினேன். டேபிள்லேருந்து என்னால் எடுக்க முடியல. டெய்லி எனக்கு என் ஒய்ஃப் கமலா தான் காப்பி தருவான். அந்த நேரத்தில் அந்த மாதிரி காப்பி போட போயிட்டு நான் தேடும்போது எதேச்சியாக வந்தாங்க. அந்த மாத்திரை எடுத்து கொடுத்தோன்னே இன்றைக்கி இல்லைன்னா நான் அப்போயே போயிருப்பேன். இப்போ ட்ரீட்மெண்ட் இருக்கேன், சரியாயிடும்னு. அதுக்காக வீடு கட்டினாலும் கொஞ்சம் ஷார்ட்டாக கட்டுங்க அப்படின்னு சொல்கிறேன். எவ்வளோ பெரிய, அதாவது போக் ரோட்டில் அவர் வீடு பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளோ பெரிய வீடு. நான் போயிருக்கேன். அதெல்லாம் சொல்கிறேன், அவ்வளோ பெரிய வீடு. ஆனால் அவர் சொல்கிறது அதுதான், பார்க்குற அளவுலேயே ஆளுங்க இருக்கணும். அப்போ தான் என்னடா அப்பாவுக்கு ஏதோ ஆச்சுன்னு டப்புன்னு ஓடிடுவான். கூப்பிட்ற அளவுக்கு ஆளுங்க இருக்கணும். நம்ம பாட்டு ஒரு ரூமில் ஏசி போட்டு கதவை மூடிட்டோன்னா அது தெரியாது. அதுதான் விஷயங்க. ஓகேவா? பிடிச்சிருந்தா நீங்கள் இது ஒரு ஹாய் சொல்லுங்கள். ஓகே.